வணக்கம் நண்பர்களே. ஓடிடியில் டே பை டே வந்து பார்த்திங்கன்னா நிறையா தரமான படங்கள் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய சூப்பரான மூவிஸ் எல்லாமே நம்ம வந்து ரிவ்யூ பண்ணுறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சீரீஸ் வெப் சீரிஸ் மூவிஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலராக மூவிஸ் ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கான படத்தை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஜர்ஜமீன், இந்த படத்தை வந்து விமர்சனம் பார்க்கலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிருத்திவிராஜ், கஜோல், அதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் நடிச்சிருக்கா. அப்படி இதில் வந்து ஒரு சில கேரக்டர்கள், இந்த ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அதே நேரத்தில் என்னென்னா இந்த படத்தோடைய கதை கரு பார்க்கும்போது விஜய் அவர்கள் நடித்த கோட் படத்தோடைய அதே கதைக்களம் தான். ஆனால் திரைக்கதை அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மேக்கிங்கும் வந்து கொஞ்சம் நல்லாவும் பண்ணியிருக்காங்க. கோட் வேறு மேக்கிங்கு, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற பட்ஜெட்டுக்கு மேக்கிங்கும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. படத்தோட கதை என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிற மாதிரி தான். என்னென்னா சுகுமாரன் அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்ராஹிம் பையன் இருப்பா. அப்படி அந்த பையன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு சேலஞ்சுன்னு கிடையாது, கொஞ்சம் ஸ்லட்டடாக பேசக்கூடியவர். அதே நேரத்தில் என்னென்னா இப்ராஹிமை வந்து தைரியமாக வளர்த்தணும் அப்படின்ட்டு கடுமையாக இருக்கிறாரு நம்ம பிருத்திவிராஜ். பட் இதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்பா மேலே ஒரு கோபம் ஏற்படுது. அதே நேரத்தில் ஒரு கட்டத்தில் ஆர்மி ஆஃபீஸராக இருக்கக்கூடிய பிருத்திவிராஜுக்கு ஒரு பிரச்சனை வருது. என்னென்னா தன் மகனை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு சொல்கிறாங்க, இல்லைன்னா உனக்கு உன் பையன் வேணுமா இல்லை உன் தாய்நாடு முக்கியமானு கேட்குறாங்க. அதாவது இவங்க வந்து ஒரு விஷயம் பண்ண சொல்லுவாங்க, பிருத்திவிராஜ் வந்து அது முடியாது அப்படின்பாரு. நீ இந்த ஒரு விஷயத்த பண்ணலைன்னா உன் பையனை நான் கொண்டுருவேன் அப்படின்ட்டு அந்த ஒரு தீவிரவாத அமைப்பு வந்து பிளாக்மெயில் பண்ணுவாங்க. அதுக்கு பிருத்திவிராஜ் என்ன சொல்லணும், என்னென்னா இல்லை நீங்கள் பையனை கொண்டாலும் பரவாயில்ல, நான் வந்து இந்த மாதிரி செயல்கள் செய்யவும் மாட்டேன், அதே நேரத்தில் உங்களையும் நான் வந்து அழிக்காமல் விடவும் மாட்டேன் அப்படின்ட்டு அந்த ஒரு மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோடைய மகன் வந்து இறக்குறார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. கோட் படம் மாதிரி தான். பட் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோடைய பையன் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லனா, இந்த ஓஜி அப்படிங்கிற மாதிரி வந்து 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேருக்கு என்ன சொல்றது, ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேக்ட்ரியில் வந்து ஃபைட் கிளைமேக்ஸில் நடக்குது, அதோட முடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும். அதே நேரத்தில் இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு ஃபைட்டு வரும், அதுவும் வேற லெவலில் பண்ணியிருப்பாங்க. இல்லை என்னென்னா எனக்கு இந்த கஜோலுடைய போர்ஷன்ஸ் பார்க்கும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் தான், அதில் எந்தவித ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டரை இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய இது. கஜோல் ஒரு நல்ல இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லர் அப்படின்னு வந்து சொல்லலாம். மொத்தத்தில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 கேரக்டருக்குள்ள தான் இந்த படம் வந்து ரோல் ஆகும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேவாக இந்த படத்தில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பட் இந்த படத்தில் குறைகள் இல்லைன்ட்டுலாம் கிடையாது. கொஞ்சம் இடத்துல இருந்து லேக் அடிக்கும், போகும், வரும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நிமிஷம், கடைசியில் ஒரு 15 நிமிஷம் வந்து நம்மளை ரொம்ப விறுவிறுப்பாக இந்த படம் வந்து கொண்டு போகுது, எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. எனக்கு மேக்கிங் வைஸ் இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் ஒரு டைம் வாட்ச் பண்ணலாம்ப்பா, ஒரு டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணலாம், அது எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ பாருங்கள், பார்த்து உங்களுக்கு கருத்து வந்து பதிவிடுங்க. ஜியோ ஹாட்ஸ்டாரில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ, யார் வேணால் போய் வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.